ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட வழுவழுப்பே இல்லாத ரொம்ப சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு, அதுவும் 5 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம Mithuntips சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், நான் ஒரு 12 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 50 கிராம், புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்திருக்கேன், கடுகு அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன். ஃபர்ஸ்ட்டு நம்ம தேங்காயை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு, நல்லா ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு சுற்று விட்டு அரைச்சி எடுத்தாலே போதும். இப்போது வாணலி ஹீட் ஆனதும் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்து சமைப்பேன். இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ஒரே சமயத்தில் வதக்கும்போது அந்த வழுவழுப்பு இருக்காதா அப்படின்னு வந்து யோசிக்க வேண்டாம். இது வந்து இருக்காது சுத்தமாக. ஏன்னா நான் வந்து இது வந்து எங்கள் வீட்டிலையே காய்ச்ச வெண்டைக்காய் தான். ஸோ எந்த ஒரு கெமிக்கலுமே நான் யூஸ் பண்ணல. இயற்கை உரத்துலேயே வளர்த்த வெண்டைக்காய் தான் இது. அண்ட் பார்த்திங்கன்னா இப்போது பொரித்து ஒரு 2 டேஸ் வந்து நான் வெளியவே வச்சுருவேன். பேஸ்கெட்டில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வெளியவே வச்சுருவேன். அப்போ வந்து நல்லா வாடிடும். வாடினதுக்கப்புறமா நான் வந்துட்டு இப்போ லஞ்சுக்கு சமைக்கணும் அப்படின்னா நான் மார்னிங்கே வந்துட்டு வெண்டைக்காயை ஸ்லைஸ் பண்ணி காத்தோட்டமாக இருக்க இடத்துல வச்சுருவேன். இப்போ நீங்கள் மார்னிங் சமைக்கணும்னா நைட்டே கட் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு கீழே நம்ம தூங்குவோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுருங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா காத்தோட்டமாக இருக்கும்போது அந்த நூல் விடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் ஒரு கொஞ்சம் கூட வந்து அந்த அந்த வழுவழுப்பே இல்லை, அந்த நூலாக இல்லை பாருங்கள். இப்போ நல்லா வதக்கியாச்சு. ரெண்டுமே ஈக்குவலாக வதங்கிட்டுருக்கு. இப்போது சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இந்தளவுக்கு ப்ரௌனிஷ் ஆனால் அதுவும் ஸ்மெல் அடிக்காதா அப்படியெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இது வந்து குக்கான கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன வெங்காயத்துலேருந்து அவ்வளோ ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது நம்ம இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இது கூட சேர்த்துக்கிறேன். அப்படியே நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போது வெண்டைக்காய் வந்துட்டு இது நான் எங்கள் வீட்டில் பறித்த வெண்டைக்காய்னு சொன்னேன். அதனால தான் இது வந்து நூல் விடலை அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் கடையில் ஃப்ரெஷ்ஷாக வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தாலும் அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, வெளியவே வச்சுருங்க. இப்போது 2 டேஸ் வச்சிங்கன்னா நல்லா வாடிடும். அதுக்கப்புறமா குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வழுவழுப்பு இருக்காது. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டாச்சு. அண்டு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. இது வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லை, தனி மிளகாய் தூள். அப்புறமா கல்லுப்பு நான் வந்து தேவையான அளவு சேர்த்துருக்கேன். எப்போதுமே குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா உரப்பாக இருக்கும். அப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன்.
வெண்டைக்காய் இன்னுமே அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இவ்வளோ தான் இருந்துச்சு, செடியில் இவ்வளோ தான் காய்ச்சிது. ஸோ அளவாக தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு. தனியாக நிற்கிது பாருங்கள். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் விட்டாலே போதும். அவ்வளோதான், நம்ம இறக்கிடலாம். அந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயாராகியாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.